டோன்ட் வரி டாக்டர் ட்ரையான், இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிரும். ஓகே. மற்ற அசிஸ்டன்ஸ் எங்க? எவ்வளோ வேலை பெண்டிங்கில் இருக்கு? எப்படி கம்ப்ளீட் ஆகும்? டாக்டர் ட்ரையான் பல முறை ஃபோன் பண்ணிட்டாரு. நான் கூட அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட்டுக்குள்ள உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிரும். பிரீத்தி எங்க இருக்கா? அவ இங்க இருந்திருக்கணும். அவளை கூப்பிடு, வேலையை கம்ப்ளீட் பண்ணு. பிரீத்திக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. வேலை பண்ணாதானே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவளை கூப்பிடு, ஃபோன் பண்ணு சீக்கிரம். என்ன விஷயம்? நான் இல்லாம மனசு அங்க ஓடலையா? பிரீத்தி சீக்கிரமா லேபுக்கு வந்துரு. ஒரு ரிப்போர்ட்டை நைட்டுக்குள்ள அனுப்பியாக்கணும். உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். இல்ல நான் எப்படி? இன்னும் நான் சமைக்கல, மெய்டும் வரல. சாப்பாடு நம்ம வெளியே வாங்கிக்கலாம் ப்ளீஸ். இன்னைக்கு எனக்கு என்னோட டேலண்டட் ஸ்மார்ட் பொண்டாட்டி தேவையா இருக்கு. அட பிரீத்திகண்ணா, நீ வந்துட்டியாமா? இப்பதான் என்னுடைய டென்ஷன் போச்சு. இது உன்னுடைய லேப். இனிமே இதை நீ தாமா பார்த்துக்கணும். உன் டேலண்ட்டை காட்டி இதை இன்னும் நீ சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும். சாகர் கண்ணா, அப்பா ஒரு வேலை இருக்கு, வா. அந்த டாக்டர் த்ரயானுடைய ரிப்போர்ட்டை நீ முதல்ல முடி. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவருக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இது பாரு, ரிப்போர்ட்ல டிடி சிஆர்பி ஃபாஸ்டிங் எல்லாத்தையும் குறிச்சிரு, சரியா? ஓகே தானே? ஹலோ. நீ ஏன் லேபுக்கு வரல? எனக்கு வெளியில வேற வேலை இருந்தது, அதனால வரல. சரி, கொஞ்ச நேரத்துக்கு வர முடியுமா? இன்னைக்கு என்னால வர முடியாது, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னது? இன்னும் நீ ரிப்போர்ட் எழுதவே ஆரம்பிக்கலையா? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ப்ரொஃபசர் தீக்ஷித், எப்படி இருக்கீங்க? அஜித் சார், நேற்று என் டயபெட்டிஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. சுகர் வேற இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னன்னே தெரியல, இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுத்தப்புறம் கூட ஏன் இப்படி ஆகுது? இப்படி உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க ஜாகிங் போயிட்டு வாங்க. அகில், சைன் பண்ண ரஃபிக் வந்தானா இல்லையா? இன்னைக்கு பரோலோட ஃபர்ஸ்ட் டே. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு பாருங்க சார். தள்ளுங்க. ஹலோ ஆம்புலன்ஸ், காந்தி பார்க்குக்கு உடனே வாங்க. கொஞ்சம் அவசரம், சீக்கிரம். இங்க பாரு ரஃபிக், நீ தப்பு பண்ணலாம்னு நினைக்காத. நான் உன்னை 24 hours கண்காணிச்சுக்கிட்டு இருப்பேன். சார், எனக்கு கல்யாணம். இனிமே எங்க போறேன்? உனக்கு யாரா பொண்ணு கொடுக்குறா? அமீனாபாத்ல இருக்கா சார். யார் அந்த பாவம் பண்ண பொண்ணு? அவ பேர் சல்மா. அமீனாபாத்ல குடியிருக்கா சார். ஒரு விஷயத்த மறந்துடாத, இங்க சைன் பண்ண நீ தினமும் வந்தே ஆகணும். உன்னை கூப்பிடுறதுக்கெல்லாம் ஆளை அனுப்ப முடியாது. சரிங்க சார், சலாம். டாக்டர் த்ரயான், நாங்க அனுப்புற ரிப்போர்ட்லாம் எப்பவுமே அக்யூரேட்டா இருக்கும். பிளட் சாம்பிள் இருக்கே, ரீசெக் பண்ணிக்கலாம். என்னாச்சுப்பா? ப்ரொஃபசர் தீக்ஷித்துடைய ரிப்போர்ட் தப்பா போயிருக்கு. பட் அந்த ரிப்போர்ட்டை பிரீத்தி தான் பண்ணா. அவளோட ரிப்போர்ட்டை தப்பாகாதே. ஒரு நிமிஷம். இதுல சுகர் ஹைன்னு போட்டிருக்க, ஆனா இதுல நார்மல்னு காட்டுது.
அதோட பிரீத்தியோட ரிப்போர்ட் ஹைன்னு காட்டுது. அப்படின்னா பிரீத்தியோட ரிப்போர்ட் தப்பா இருந்திருக்கு. இன்னைக்கு நீ பண்ண தப்பால ப்ரொஃபஸரோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. காலேஜுடைய டாப்பர் இப்படி தப்பு பண்ணலாமா? இது வெக்கக்கேடான ஒரு விஷயம். உன்னுடைய பிள்ளையே எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ உண்மையிலேயே குவாலிஃபைடு தானான்னு தெரியல. இல்லடா, நேத்து அவ ரொம்ப பிரஷர்ல இருந்தா, அதனால இப்படி நடந்திருக்கும். சரி சரி விடு. உங்களுக்கு பிரீத்தியோட குவாலிஃபிகேஷன்ல சந்தேகம் இருந்தா நாளைக்கு அவளை மறுபடியும் ரிப்போர்ட் பண்ண சொல்றேன். உங்களுக்கே அப்படி தோணுது? இந்த ரஃபிக் கல்யாணத்தை பத்தி பொய் சொல்றானா என்ன? வாங்க போய் பார்க்கலாம். ஏங்க, ரஃபிக் மாதிரி ஒரு ரவுடி பையனுக்கு யார் அவங்களோட பொண்ணை கட்டி கொடுப்பாங்க? நான் என்னோட பொண்ணு சல்மாவோட கல்யாணத்தை போன வருஷம் பிருத்வி சாரோட முடிச்சிட்டேனே. அவங்க முரானாபாத்ல இருக்காங்க. என்னாச்சு சார்? போலீஸ்காரங்க கிட்ட போய் சொல்லிட்டு தப்பிச்சிட்டான். என்னவோ பெருசா பண்றதுக்காக கிளம்பியிருக்கான். 7 நாள் பரோ. சரியா சொன்னீங்க சார். இந்த ரஃபிக் என்னதான் பண்ண போறான்? ஹாய் பிரீத்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்ற, ஆனா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நான் அவசரத்துல இருக்கேன், வரேன். ஏய் நில்லு, நான் உன்னை டிராப் பண்றேன். சப்ளை எங்கே இருக்கு? சப்ளை கரெக்டாக வரணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஈவினிங் சப்ளை வரலன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம். அப்புறம் வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது, பார்த்துக்கோ. பிரதர், நாளைக்குள்ளேயே நான் சப்ளை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்துறேன் கண்டிப்பா. சப்ளை மட்டும் வரலனா எங்கள் பணத்தை மொத்தமாக நீ கொடுக்கணும், அதுவும் வட்டியோட. ஓகே. இங்க பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போகணும். பல மாசமா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமேலும் நான் ஏத்துக்க மாட்டேன். நான் என்ன 9 to 5 டியூட்டியா பாத்துட்டு இருக்க? முதல்ல நீ தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏங்க, நான் என்ன தினம் உங்களை வாங்க நான் கூப்பிடுறேன். இன்னைக்கு தானே கூப்பிடுறேன். ஹலோ, சொல்லுங்க. என்ன? சரி. அவசியம் நான் வர வழியில உன்னை அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம உடனே லேபுக்கு போய் ஆகணும். சரி சரி. இந்த ஆபீஸ் கால் பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கு, ஆபீஸ் போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. ஆனா என்னோட அக்கா வீட்டுக்கு வரதுக்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்காது. ஏங்க, நான் பேசிட்டு இருக்குது உங்க காதுல கேக்குதா இல்லையா? ஆமா, தினமும் யாராவது செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் செத்து தொலைறேன். சரி, சாதாரணமா blood sugar level எவ்வளவு இருக்கணும்? Between 70 mg 200 mg. WBC dilute fluid என்னன்னு சொல்லுவாங்க? Crystal violet. போதும்பா. நேத்து நைட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா, அதை மறந்துடுங்களேன். இது ஒன்றும் மிஸ்டேக் இல்லை, இது கிரைம். இது மூலமா யாருக்காவது உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கொடுத்த லேப் ரிப்போர்ட்னால ப்ரொஃபசர் தீக்ஷித் இறந்து போயிட்டாரு. எப்படி இப்படி ஒரு மிஸ்டேக்க பண்ணீங்க? யார் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது? சங்கர் பண்ணா. அவன் தான் எங்களோட லேப் அசிஸ்டன்ட். ஆனா இன்னைக்கு அவன் லீவ்ல இருக்கான் சார். நீ எதுக்கு லேபுக்கு வரல? எனக்கு வெளியில வேற வேலை இருந்தது, அதனால வர முடியல. எங்களுக்கு ப்ரொஃபஸரோட பிளட் சாம்பிள்ஸ் வேணும். கம்பேரிஷனுக்காக வேற லேபுக்கு அனுப்பணும். எங்க லேப் ரொம்ப பழசு, அதோட ரொம்ப ஃபேமஸ். என் மருமகளும் பையனும் டிஸ்டிங்ஷன்ல டிகிரி வாங்கியிருக்காங்க சார். இந்த தப்பு எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கே குழப்பமா இருக்கு. சரி, உங்களுக்கு என்னாச்சு? அது ஓகே? ஓகே. இவங்க என்னோட மனைவி. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பிரீத்தி, நீ வீட்டுக்கு போ. ஜஸ்ட் a minute. எனக்கு ரிப்போர்ட்ஸை கிராஸ் செக் பண்ணணும். அப்புறம் அந்த சங்கரோட அட்ரஸை மேடம் கிட்ட கொடுத்துருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. நீ எங்கேயாவது கிளம்பி போ. போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்காங்க. அதோட உன் வீட்டுக்கும் வராங்க. என்னாச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நேத்து நான் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணேன். அதனால ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதோட சாகர் போலீஸ் கிட்ட உன் மேல சொல்லிட்டாரு. பணம் டபுள் கிடைச்சிருக்கு. சீக்கிரம் சப்ளை முடிச்சு கொடு. அதோட உன்னால முடியலன்னா அதையும் சொல்லிடு, சரியா? நான் ஏதாவது பண்றேன். சார், ரஃபிக் போய் சொல்லி பரோல் வாங்கியிருக்கான். இதை ஜெயிலருக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரஃபீக்கை கண்காணிச்சாலே போதும். இவன் என்னதான் செய்ய பார்க்குறான்?
சைன் பண்ண இன்னைக்கு வந்தானா? இல்லை சார், முத நாள் வந்து அதுக்கப்புறம் வரல சார். சார், வேற ஒரு லேப்ல இருந்து ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. இது நார்மல்னு காட்டுது. த்ரிலோக் லேப்ல இருந்து நமக்கு ரிப்போர்ட் வந்தது, அதுல ஹை சுகர்னு இருந்தது. எப்படி இந்த மேஜர் டிஃபரன்ஸ்? அந்த ரிப்போர்ட்டை பார்த்து தான் டாக்டர் ப்ரொஃபசர் தீக்ஷித்துக்கு ஹை டோஸ் கொடுத்திருக்காரு. அவரோட டெத்துக்கு அந்த ரிப்போர்ட் தான் காரணம். சோ சங்கரை தூக்கு. அவன் ஏன் இப்படி பண்ணான்னு அவனே சொல்லட்டும். உங்க லேபை சீல் பண்ணி ஆகணும். உண்மை தெரியற வரைக்கும் உங்க லைசன்ஸையும் கேன்சல் பண்ணி ஆகணும். சார், எங்களோட லைசன்ஸ் எப்படி நீங்க கேன்சல் பண்ண முடியும்? நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணலையே சார். இதெல்லாம் ஸ்டாஃபை வைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஒழுங்கா ரிப்போர்ட் கொடுக்க தெரியல. அப்புறம் அந்த சங்கர் நாங்க போறதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிட்டான். இந்த லேப்ல யாரும் அவங்க கூட துணையா இருந்திருக்காங்க. அவனோட வேற அட்ரஸ் இருக்கா? இல்ல சார். சேல் பண்ணுங்க. எனக்கு உன்னோட டிகிரி டேலண்ட் மேலே சந்தேகம் வருது. இன்னைக்கு நீ பண்ண தப்பால அப்பாவோட லேபுக்கே சீல் வச்சிட்டாங்க தெரியுமா உனக்கு? உன்னை கல்யாணம் பண்ணதும் உன்னை முழுசா நம்பினதும் நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. ஐம் சாரி, மன்னிச்சிரு. சார், என் பேரு கீதா. பிரீத்தியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று ராத்திரி ஒரு 9:30 மணி இருக்கும். அவ ரொம்ப டென்ஷன்ல இருந்தா. என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு சொன்னா. சார், அவ மாமனாரும் ஹஸ்பண்ட் சாகரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. அது என்ன ப்ரெஷரைஸ்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இல்ல சார், அவ இதை மட்டும் தான் சொன்னா. அவளால தாங்கிக்க முடியலன்னு. சரி, நீங்க கிளம்புங்க. போகும்போது ரைட்டர் கிட்ட நம்பர் கொடுத்து. ஓகே சார். தேவைப்பட்டா நாங்க உங்களை கூப்பிடுறோம். ஓகே சார். எந்த விஷயத்துக்காக அவங்க அவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணிருப்பாங்க? சார், பிரீத்தியோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்கள யாரோ வெப்பன் வச்சு தாக்கியிருக்காங்க. உடம்புலையும் பல காயங்கள் தென்பட்டிருக்கு. கழுத்துலையும் காயங்கள் தெரியுது. கழுத்தை நல்ல இறுக்கமா நெரிச்சிருக்காங்க. சரி, எதுக்காக இவ சூசைட் பண்ணிக்கணும்? அப்படி அவளுக்கு என்ன ப்ரெஷர் இருந்திருக்கும்? இவளை யாரோ ஹெவி வெப்பனால தாக்கி இருக்கிறது தெளிவா தெரியுது. அப்ப அடிப்பட்டதுல இவ மயங்கி விழுந்திருக்கலாம். அந்த நேரத்துல யாரும் இவளை தண்ணியில தூக்கி போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்கன்னு அவசியம். சார், நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தோம். டேடியும் நானும் அவளை எதுக்காக ப்ரெஷரைஸ் பண்ண போறோம்? அவளுக்கு பிடிச்ச வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு குவாலிஃபைடு இன்டெலிஜென்ட் கேர்ள். சரி, உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு, ஏதாவது சண்டை நடந்ததா? பிரீத்தியோட பாடியில நிறைய காயங்கள் இருக்கு. யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு சந்தேகம்லாம் எதுவும் இல்லை சார். ஆனா டாக்டர் ட்ரெகனோட இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா. சார், என்னால இதெல்லாம் நம்ப முடியல. வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மேடம், ஒரு நிமிஷம். உங்களுக்கு பிரீத்தியும் அவங்க ஃபேமிலியும் தெரியும்ல? இந்த 2 நாள்ல நீங்க அவங்க ஃபேமிலியில எதையாச்சும் வித்தியாசமா பாத்தீங்களா? இல்ல நீங்க பிரீத்தி கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? ஆமா மேடம், முந்தா நாள் ஒரு வேலை விஷயமா பிரீத்திய பார்க்க போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கிட்ட போகும்போது உள்ள இருந்து கத்துற சத்தம்லாம் நல்லா கேட்டுச்சு. இன்னைக்கு நீ பண்ண தப்பால அப்பாவோட லேபுக்கே சீல் வச்சிட்டாங்க தெரியுமா உனக்கு? உன்னை கல்யாணம் பண்ணதும் உன்னை முழுசா நம்பினதும் நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. சாகருக்கும் பிரீத்திக்கும் டேர்ம்ஸ் சரியில்லைன்னா பிரீத்திக்கு இந்த கல்யாணத்துல சாட்டிஸ்பேக்ஷன் இருந்திருக்காது. சார், நம்ம பிரீத்தியோட அப்பாவை சந்திச்சா சரியா இருக்கும். என்னோட பொண்ணு சார் சாகர் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த மாப்பிள்ளை வீடு அவங்க ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு சார். நீங்க பொண்ணு ரொம்ப நல்லா ஒழுக்கமா வளர்த்துருக்கீங்க. ஆனா எங்க வீட்டு துரை இருக்காரு, இவர் இந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. நல்லா படிச்சிருக்கான், அதோட லேப்லயே இருப்பான். என் பொண்ணு வந்து காலேஜ் டாப்பர் சார். ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம 2 குடும்பமும் ஒன்னு சேர்ந்தா நிச்சயமா நல்லா இருக்கும். நீ வந்து காலேஜ் டாப்பர், அதனால சாகரை விட நீ இன்டெலிஜென்ட்னு எங்க கிட்ட ப்ரூவ் பண்ணி ஆகணும்.
நீங்க விருப்பப்பட்டா இப்பவே டெஸ்ட் எடுத்துருங்க. அப்ப என் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணு. வாட் இஸ் 3 டைப்ஸ் ஆஃப் சீமர் எக்ஸாமினேஷன்? பிளட் ஸ்மெரிக் எக்ஸாமினேஷன், பிளட் ஸ்மெரி ஸ்கேன், அப்புறம் பிளட் ஸ்மியர் ரிவ்யூ. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணு அங்க சந்தோஷமா இருந்திருக்காங்கல்ல? அப்போ த்ரிலோக்கும் சாகரும் அவங்கள ஏன் ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்காங்க? உங்க பொண்ணு இதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா? சாகர் அவளை அடிச்சதா பிரீத்தி உங்ககிட்ட எப்பயாச்சும் சொல்லிருக்காளா என்ன? அவ அடிப்பானா? இல்ல இதெல்லாம் சொல்லவே இல்லையம்மா. சரி, கல்யாணத்துல குடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை? அவங்க எங்ககிட்ட எதுவுமே கேட்கலம்மா. அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. நீங்க தானே அடம் பிடிச்சீங்க பொண்ணு எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு. ஆனா அவ ஆசைப்பட்டது டான்சர் ஆகணும் தானே. சரி, போனது போகட்டும், விடுடி. அதையே பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? அவ வாக்கப்பட்டு போனது ஒரு கௌரவமான குடும்பம் தானே சார். எல்லா பெத்தவங்களும் விரும்புறது தானே சார் இது. என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு யார் காரணமோ அவங்கள மட்டும் சும்மா விட்டுறாதீங்க சார். அவன் மேல அப்படி என்ன பிரஷர் இருந்திருக்கும்? யார் கொலை பண்ண பார்த்தாங்க? எதுக்கா இருக்கும்? வெறும் ஒரு தப்பான ரிப்போர்ட்டுக்காகவா? சார், சங்கரோட ஆங்கிள ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை சங்கர் தான் எழுதியிருக்கான்னு சாகர் சொல்லியிருக்கான். சங்கர் தான், அவன் லேப் அசிஸ்டண்டா இருக்கான். பழி வாங்கறதுக்காக இருக்கலாம். அண்ட் சாகர் 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள சண்டை நடந்ததா பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொன்னாங்கல்ல. உன்னை கல்யாணம் பண்ணதும் உன்னை முழுசா நம்பினதும் நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. 3வது ஆளா கூட இருக்கல அவஸ்தை. சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தியிருக்கான். நம்ம சாகரையும் கண்காணிச்சாகணும். எங்க போறான், யாரை சந்திக்கிறான், அங்கிருந்து தான் எல்லா ரகசியமும் வரும். ரொம்ப நல்லா இருக்கு சார். திரும்பாதீங்க சார். கார் பக்கத்தில் ரஃபிக் நிற்கிறான். இந்த கம்பு நாட்டி ஓடிட்டான். சார், ரஃபிகோட கார் இங்கே தான் இருக்கு. சரி, ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க. வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து அதை நல்லா செக் பண்ண சொல்லுங்க. சார், வண்டிக்குள்ள எதுவுமே இல்லை. வண்டி உள்ள எதுவுமே இல்லாத மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக வச்சிருக்கான். டேஷ்போர்டில் பேப்பர்ஸ் கூட இல்லை சார். சார், நான் ராய் மகேந்தர். என்னாச்சு சார்? எதுக்கு என் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க? காரோட பேப்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் சார் இருக்கு. வேணும்னா செக் பண்ணுங்க. சார், காரு பார்க்கிங் ஜோனில் தான் இத்தனைக்கு நிப்பாட்டினேன். அப்புறம் ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்க இங்கே? இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார். ஆக்சுவலி என்னோட பேரண்ட்ஸை நர்சிங் ஹோம் கூப்பிட்டு போயிருந்தேன் செக்கப்புக்காண்டி. ஸோ நான் வரும்போது கார் அங்கே இல்லாதனால அவங்க வெயிலில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் என் காரை எடுத்துகிட்டு போகலாமா சார்? இந்த பாருங்க, உங்கள் கார் மேலே எங்களுக்கு சந்தேகம் இல்லை. உங்கள் காருக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்னானே அவன் மேலே தான் சந்தேகம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் நாளைக்கு வந்து கார் எடுத்துக்கோங்க. சரி, ஃபாரன்சிக் டீமை கூப்பிடுங்க. ஓகே பூரி சார். சார், ஆர்டிஓவில் போய் இந்த காரோட பேப்பர்ஸை ரீசெக் பண்ணுங்க. எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. நீயா? ஏய், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் சப்ளை கிடைச்சிரும் நான் சொல்றேன்ல. பணம் வாங்கியிருக்கோண்டா, தெரியுதா? நாளைக்குள்ள சப்ளை வந்தே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கே உனக்கு விடவே மாட்டானுங்க. இங்கே பாரு, இந்த நேரத்தில் நான் எதுவுமே பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்கேன். வாங்கின பணம் எல்லாத்தையும் திரும்ப அவங்க கிட்ட கொடுத்துரு. டேய், என்னடா பைத்திய மாதிரி பேசுற? இந்த தடவை நம்ம அதிகமாக வாங்கியிருக்கோம். அதில் கொஞ்சம் செலவும் ஆயிடுச்சு. டேய், பணம் நம்ம அதிகமாக வாங்கியிருக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவானுங்க. டேய், யார் அந்த சப்ளையரு? நீ நம்பரை கொடு, நானே அவங்ககிட்ட பேசுகிறேன். நானே அவங்ககிட்ட டைரக்ட் கான்டாக்ட்ல இல்லை. 12 மணி நேரத்தில் சப்ளை போகலன்னு வச்சுக்கோ, ஏன் நேராக நானே போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுவேன் எல்லாத்தையும், தெரியுமா? சார், ஃபாரன்சிக் டீமுக்கு கார்ல எதுவுமே கிடைக்கல. சார், ரஃபிகா கார் பக்கத்தில் பார்த்தேன். அதனால தான் சார் சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் சார் கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சார், எனக்கு தெரிஞ்ச மகேந்தருக்கும் ரஃபிக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. சார், ரீசெக் பண்ணிட்டேன். காரோடைய பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது.
காரும் மகேந்தர் பேர்ல தான் இருக்கு. கொஞ்சம் அந்த சால்ட். பையன் எங்க இருக்கான்? பண்டி வீட்டுக்கு போயிருக்கான் பைக் ரிப்பேர் பண்ண. அவனுக்கு பைக்கை பத்தி ஏதாவது தெரியுமா? இப்பெல்லாம் அவன் வேற வேற விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். அது மட்டும் இல்லங்க, மேகசின்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான் மெஷினை பத்தி. இதோ தோர வந்துட்டாரு. பைக்கை ரிப்பேர் பண்ணியா இல்ல காயலங்கடையில போட்டியா? பைக் சும்மா பட்டர் மாதிரி ஓடுது. நாளைக்கு பண்டி ஓட்டுவோம், அப்ப நீயே பாரு. இப்போ உனக்கு மெக்கானிக் ஆகணுங்கிற ஆசையில் வந்திருக்கு போல இருக்கு. அப்பா அது என்னன்னா, இந்த மெக்கானிக்கும் எக்ஸ்பர்ட்டும் பண்ணாத வேலையை கூட நான் ரொம்ப சுலபமாக பண்ணிடுறேன். இதை தான்ப்பா டேலண்ட்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்னால பண்ண முடியாத விஷயங்களை ஒரு சாதாரண மெக்கானிக் பண்ணிட முடியும். ஏப்பா நீ இப்ப எங்க இருக்க? சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வந்துரு. கொஞ்சம் அவசரம், சீக்கிரமா. என்னங்க இது? சாப்பிடும்போது எழுந்திருச்சு போறீங்க? சார் கஃபர் பாய். வாங்க சார். வணக்கம் சார். என்ன இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? இந்த வண்டியை பாருங்க. எங்க எக்ஸ்பர்ட்ஸ் செக் பண்ணாங்க, ஆனா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா எனக்கு என்னமோ இந்த கார் மேல சின்னதா ஒரு சந்தேகம் வருது. அதான் உங்களை கூப்பிட்டேன். ஸோ நீங்க ஒரு தடவை செக் பண்ணா கொஞ்சம் நல்லா. கண்டிப்பா. சார் இந்த வண்டிக்கு 2 சேசஸ் நம்பர் இருக்கே சார். இது ஒரு திருட்டு கார் நல்லாவே தெரியுது சார். நான் தான் சொன்னேன்ல சார். நான் மகேந்திரக்கு கால் பண்றேன். ஃபோன் போக மாட்டேங்குது சார். அவன் ஸ்டேஷனரி கடைக்கு போய் செக் பண்ணு சார். ரொம்ப பெரிய உதவி செஞ்சீங்க சார். மகேந்திர இங்க வந்திருக்காரு சார். இப்பயாச்சும் என் காரை கொடுங்க. எனக்கு நிறைய எமர்ஜென்சி ஒர்க் எல்லாம் இருக்கு சார். உங்க டீம் ஆளுங்க வந்து கடையில நிக்கிறாங்க. நீங்க என்னதான் சார் ஆக்சுவலி கேட்கணும்? என்கிட்ட கேளுங்க சார். நீ ரொம்ப போய் பேசிட்ட. புரியல சார். ஓ அம்மா அப்பா உன் கூட இல்லன்னு எங்களுக்கு தெரியும். இதுல என்ன சார் பொய் இருக்கு? ஏன் கூட அவங்க இல்லதான், இப்பதான் வந்திருக்காங்க. அதான் நான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். உன் காருக்கு 2 சேஸ் நம்பர் இருக்கு. அது எப்படி? ஒரு நம்பர் எம்பிஎல்லோட மேட்ச் ஆகுது, இன்னொன்னு. அதோட இது திருட்டு வண்டின்னு எங்க கிட்ட ஏன் சொல்லல? இந்த காரை ஒரு எம்பி டீலர் கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். அதுவும் ஒரு செகண்ட் ஹேண்ட். இது திருட்டு காரா என்னன்னு எனக்கு தெரியாதே சார். ப்ளீஸ் என் காரை தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். உங்களுக்கு நம்பிக்கை வரல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி பாருங்க. சரி வண்டியை கொடுத்துருங்க சார். இவன் தப்பானவன். எந்த கேள்வி கேட்டாலும் டக் டக்குன்னு பதில் சொல்றான். ரொம்ப ப்ரிப்பேர்டா தான் வந்து நிக்கிறான். இந்த பாரு சார், அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். எங்க போறான், யார பாக்குறான்னு எல்லாம் தெரிஞ்சாகணும். எஸ் சார். சொல்லு என்னாச்சு? சார் நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். ஏதோ பெரிய கேம் விளையாடுறான். அவஸ்தை. எஸ் சார். ஆகிஃப் கூட சேர்ந்துக்கோங்க. இமிடியேட்டா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். கண்ணா நீ உள்ள போய் படிடா, நான் அம்மா வரேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? மகேந்தர் இங்க எதுக்கு வரா? அவரு என்னோட புருஷன். ஸ்டேஷனரி தவிர வேற என்ன பிசினஸ் பண்றாரு? மேடம் வேலை விஷயமா அவர் அடிக்கடி லக்னோவுக்கு போயிட்டு வருவாரு. இங்க அவரு 2-3 நாளைக்கு மட்டும்தான் தங்குவாரு. வேற பிசினஸ் பத்தி உங்ககிட்ட பேசியிருக்காரா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும் மேடம். அவர் கடுமையான உழைப்பாளி. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப நல்லவர் கூட.
சார் 3 மனைவியும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. நல்லவரா, வேலை விஷயமா லக்னோ விட்டு 2 நாள் வெளியில இருப்பாரா. 3 லேடிஸுக்கும் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாத அளவுக்கு இவ அழகா சமாளிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த மகேந்தர் ஏதோ ஒரு நல்ல விளையாட்டு விளையாடு. சார் இவன் தான் சங்கர். திருலோக் லேப்ல இவன் தான் வேலை பார்க்குறான். ப்ரொஃபஸர் தீக்ஷித்தோட ரிப்போர்ட்டை இவன் தான் பண்ணான். சார் நான் எந்த ரிப்போர்ட்டும் பண்ணல சார். நீ அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணலன்னா எதுக்காக எஸ்கேப் பண்ண? சார் பிரீத்தி மேடம் தான் சார் ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தான் என்னை ஊரை விட்டு ஓடுன்னு சொன்னாங்க. நீ எங்கேயாவது போயிடு, போலீஸ் ஒன்று தேடிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டை நான் பண்ணதா அவங்க உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க சார். அந்த ரிப்போர்ட்டை சங்கர் இல்ல பிரீத்தி தான் ரெடி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். எதுக்காக போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிங்க? உண்மையை சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது? பிரீத்தி ஒரு குவாலிஃபைட் பொண்ணு, கிளாஸ் டாப்பர் வேற. ரிப்போர்ட் பண்ணும்போது அவ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான். சார் இந்த விஷயம்தான் எங்களுக்கும் குழப்பமா இருக்கு. நாங்கள் பொண்ணு பார்க்க போனப்போ எல்லா கேள்விகளையும் கேட்டேன். நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவ பட்டுன்னு பதில் சொன்னான். சார் பிரீத்தி மேடம் எப்போ ரிப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப நர்வஸ் ஆகிடுவாங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்போ ரிப்போர்ட் பண்ணாலும் நான் அவங்க கூடவே இருப்பேன். அன்னைக்கு நைட்டு கூட பிரீத்தி மேடம் என்ன லேபுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க சார். நீ எதுக்கு லேபுக்கு வரல? எனக்கு வேற வேலை இருக்கு மேடம், அதனால வரல. சரி கொஞ்ச நேரத்துக்கு வர முடியுமா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு மேடம், என்னால் இன்னைக்கு வர முடியாது. சார் பிரீத்தி பேத்தலாஜி ஸ்டடி பண்ண ஆசைப்படவே இல்லை. ஒருவேளை அவங்க எஜுகேஷன் பத்தி அவங்க பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட ஏதாவது பொய் சொல்லிருக்கலாம். எல்லா பதிலையும் அவ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பா. அதான் எல்லாம் ஞாபகம் இருந்திருக்கு. ஆனா பிராக்டிக்கல் அப்போ அவ நர்வஸ் ஆயிருக்கா. சார் இதுதான் பிரீத்தியுடைய கால் ரெக்கார்ட்ஸ். ஒரே நம்பருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்கா. ஆனா சேம் நம்பர் இல்ல. அகேஃப், இந்த நம்பரை செக் பண்ணு. சார் நீ வா அவஸ்தை. சார் காசெல்லாம் கொடுத்து நான் எதுக்காக சார் என் பொண்ணை காலேஜில் பாஸ் பண்ண வைக்கணும்? சார் அவ படிச்சு கஷ்டப்பட்டு வாங்கின மார்க் சார். அண்ட் நான் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், என் பொண்ணு இந்த மாதிரி தப்பான ரிப்போர்ட்லாம் எப்பவும் பண்ணவே மாட்டா. சொல்லு என்னாச்சு? சார் அந்த நம்பர் நீரஜ்ன்ற ஒரு பையனோடது சார். அந்த நம்பர் இப்போ ஒர்க் பண்ணல சார். உங்களுக்கு நீரஜ்ங்கிற பையனை தெரியுமா? ஒருவேளை பிரீத்தியோட ஃப்ரெண்டா இருக்கலாம். தெரியாதே. எந்த சப்ஜெக்ட் வேணும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லை மேக்ஸா? கிடச்சிரும். ஆனால் ஒரு விஷயத்தை இப்போயே நான் கிளியர் பண்ணிடுறேன். பார்கெனிங் செல்லவே செல்லாது. மேக்ஸுக்கு 40,000, ஃபிசிக்ஸ்க்கு 35, கெமிஸ்ட்ரிக்கு 30. பேப்பர் கொடுக்க முடியலனா காசை கொடு. சப்ளை வந்துடும் சொன்னீங்க, எங்க இருக்கு சொல்லு. பிரதர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பண்றேன். நாளைக்குள்ள வேணும், புரியுதா? பிரதர் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் சப்ளையரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. அதனால தான் என்ன ஒதுக்குறீங்க. நான் நேரா போய் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, ஆனா எனக்கு இனிமே ஃபோன் பண்ணக்கூடாது, புரியுதா? உங்க புருஷனுக்கும் நீரஜ்க்கும் அப்படி என்ன கனெக்ஷன் இருந்தது? நீரஜ் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவான். நீரஜ் பிரீத்திய மனசார விரும்பினா, ஆனா பிரீத்தி நீரஜ கொஞ்சம் கூட விரும்பல. அவங்க 2 பேரும் அப்படி என்ன பேசிப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. நான் எப்போ உள்ள போனாலும் நீரஜ் அப்புறம் சுபாஷ் 2 பேரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அகேஃப், நீரஜோட கால் ரெக்கார்ட்ஸ் வேணும். இந்த 3 நாள் அவன் யாரையெல்லாம் கான்டாக்ட் பண்ணாலும் அத்தனை டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். சார்
நீரஜ் அப்புறம் பிரீத்தி 2 பேரோட மர்டரர் ஒரே ஆளா இருக்கலாம்ல சார்? மனிஷ் இருக்கானா? சார் அவன் வீட்ல இல்லையே. எங்க போயிருக்கான்? என்னாச்சு சார்? மனிஷை பார்க்கறதுக்கு யாராச்சும் வந்தாங்களா? அம்மா கண்ணா. ஏய் நில்றா நில்றா. நேரத்தை ஓடி முடிச்சாச்சா? சொல்றா. வாடா ஸ்டேஷனுக்கு போய் வாங்க கவனிக்கலாம். வாடா நல்லா ஓட விட்டல்ல. சார் நானும் நீரஜும் ஒரு ஆளுக்கிட்ட இருந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் வாங்குவோம். அப்புறம் காலேஜ் பசங்களுக்கு அதை நல்ல விலை வச்சு வித்துடுவோம் சார். வேற எதுவும் பண்ணல சார். சரி பேப்பரை யார்கிட்ட இருந்து வாங்குவீங்க? சார் அது வந்து ரஃபீக்னு ஒருத்தங்க கூட நாங்கள் அடிக்கடி பேசுவோம் சார். இவன் தானே ரஃபீக்? நான் அவனை பார்த்ததில்ல சார். நாங்கள் எப்பவும் அடிக்கடி ஃபோனில் தான் பேசிக்குவோம். இந்த ராக்கெட்ல ரஃபீக் இருக்கான கண்டிப்பா அவனை பிடிச்சே ஆகணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் கிட்ட அவன் தான் கூட்டிட்டு போய் ஆகணும். சரி நீரஜோட மர்டருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சார் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். நான் ஜஸ்ட் லாஸ்ட் நைட்டு நீரஜுக்கு பேசுகிற மாதிரி ரஃபீக் ஃபோன் பண்ணேன். அப்போ எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் டைமுக்கு என் கைக்கு வரலனா அதை நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன் சார். வேறு எதுவுமே நான் பேசலை சார். அப்போ நீரஜை ரஃபீக் தான் கொண்டு இருக்கான். நீ எப்போவாது பேத்தாலஜி பேப்பர்ஸ் சப்ளை பண்ணியிருக்கியா? சார் எங்ககிட்ட எல்லா காலேஜ் பேப்பர்ஸும் வந்துடும் சார். கேட்டிங்கல்ல, சுபாஷ் நீரஜ் கிட்ட இருந்து இந்த பேப்பர்ஸை தான் வாங்கியிருக்கணும். அதை பிரீத்தி நல்ல மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்ல தெளிவாக எழுதியிருக்கா. அதனால தான் அவள் லேப்ல நர்வஸாக இருந்திருக்கா. அவளால் இந்த ஒரு ப்ரெஷரை தான் தாங்கிக்கவே முடியல. இதுதான் பிரீத்தியா? இவங்களை நான் பார்த்ததில்ல சார். நான் ஜஸ்ட் பேப்பர்ஸ்லாம் வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துருவேன் சார். அவ்வளோதான் சார். ஆகிப், எப்படியாவது இந்த ரஃபீக்கை பிடிச்சே ஆகணும் சார். அவஸ்தை நீ என் கூட வா. பிரீத்தியோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். சாகர் கூட இவங்களுக்கு அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. இவங்க ஃபேமிலி லேபும் அப்ப மூடப்பட்டிருக்கு. இந்த குற்ற உணர்வுகளால இவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். லக்னோ பெஸ்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அண்ட் பெஸ்ட் இன்ஜினியரிங் கோச்சிங் எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு எக்ஸாம் பேப்பர் ஸ்கேம்ல மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் நடத்துறவங்க பசங்களோட எதிர்காலத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க பணத்தாசை புடிச்சு. எங்க கிளம்பிட்டீங்க சுபாஷ் சார்? உங்க பொண்ணை டாப் ரேங்கர் ஆக்கணுங்கிறதுக்காக நீங்க பண்ண தில்லுமுள்ளெல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. The WHO approved blood sugar level என்ன? Between 70 mg to 100 mg. Normal D dimer range என்னது? 220 to 500. இல்ல, ஃப்ராட் பண்ணி அவளை பாஸ் பண்ண வச்சது தான் தப்பு. அவளுக்கு பிரஷர் கொடுத்தது தப்பு. அதால என்ன கிடைச்சது? உங்க பொண்ணுனால அந்த பிரஷரை தாங்கிக்க முடியல. வாங்க. சொல்லு அகிப். ரஃபீக் என் கூட தான் சார் இருக்கான். ரொம்ப ஆட்டம் காட்டுற. வேற சைன் பண்ண வர மாட்டீங்களோ? மரியாதை உண்மையை சொல்லு. நீ யாருக்காக வேலை பார்க்க? எக்ஸாம் பேப்பர் ஸ்கேம் யார் நடத்துறாங்க? சார் நான் எதுவுமே பண்ணல சார். நான் நீரஜ கூட கொல்லல சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா லேஸ்ல சொல்ல மாட்டேன். அகிப், இவன் அப்பாவுக்கு உடனே போன போடு. சார் எங்க அப்பாவை கூப்பிடாதீங்க சார். அவருக்கு இப்ப போன் பண்ணாதீங்க சார். சார் 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 எங்க அப்பாவை எதுவும் பண்ணாதீங்க சார். சார் எங்க அப்பாவை விட்டுருங்க சார். சார் சார் அகிப்,
ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பையன் ரஃபிக் இருக்கானே, அவன் ஒரு பக்கா திருட. அதனால உங்களை நாங்க ஒரு கருவியா தான் பயன்படுத்திக்கிறோம். போலீஸ்காரங்க உங்களை அடிக்கிற மாதிரியும் வழி தாங்க முடியாம நீங்க கத்துற மாதிரியும் இப்ப நடிக்கணும். அப்பதான் அவன் வாயத்தை வந்து உண்மையை சொல்லுவான். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. உன் பையன் என்ன பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கான்? டேய் நீ சொல்ற வரைக்கும் விட மாட்டேன்டா உன்னை. அடிக்காதீங்க சார். சார் அவருக்கு சொல்றியா இல்லையா? அடிக்காதீங்க சார். சார் எங்க அப்பாவை அடிக்காதீங்க சார். அவருக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். எங்க அப்பாவை விட்டுருங்க சார். அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க சார். மட்டும் சொல்றான். மேடம், வேலை விஷயமா அவர் அடிக்கடி லக்னோவுக்கு போயிட்டு வருவாரு. இங்க அவர் 2-3 நாளைக்கு மட்டும்தான் தங்குவாரு. ஹலோ, இப்பதான் வீட்ல இருந்து வெளியில வந்து ரிக்ஷால போயிட்டு இருக்கா. சரி சார், வா. இன்னைக்கு பார்க்கறதுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்க. வரப்போற கிளைண்ட் எல்லாம் அப்படியே மயங்க போறான். இவர் யூனிவர்சிட்டியோட பிரின்சிபல். மேல போலாமா? மேல போய் நாம உட்கார்ந்து பேசலாம். சீமா எந்த ரூம்ல இருக்கா? யார் சீமா? டேய் சீக்கிரம் சொல்றா. ரூம் நம்பர் 130. மாஸ்டர் கீயை கொடு. மிஸ்டர் வர்மா, நீங்களா? இங்க என்ன நடக்குது? ஐ அம் சாரி. மேடம், கேமரா இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து இவரை பிளாக்மெயில் பண்றியா? அவரை கூட்டிட்டு வா. வாடி. வாங்க. ரெடியா இருக்கா? என்னாச்சு, ஏன் பயப்படுற? நீதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய மாஸ்டர் மைண்டா? சார் நான் என்ன சார் பண்ண? இந்த நாயை நில்றா. எங்கடா போற? விளக்கு போட்டு வண்டியில ஏத்து. சொல்றா. என் புருஷனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? அவர் எந்த தப்பும் பண்ணல. ரொம்ப ஓவராலா நடிக்காதீங்க மேடம். உங்க புருஷனோட எல்லா ஆட்டமும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு, தெரிஞ்சுக்கோங்க. நேகா மேடம், எக்ஸாம் பேப்பர்ஸுக்காக நீங்களும் பிரின்சிபால த்ரெட்டன் பண்ண லிஸ்ட்ல இருந்திருக்கீங்க, உண்மைதானே? இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இங்க பாரு வந்தனா, பயப்படாத. உனக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லிடு. இதுக்கு மேல மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. இந்த மாதிரி தப்பு பண்றவெல்லாம் தப்பிக்கவே கூடாது. இந்த ஆளுதான் என்ன கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தான். நான் எம்பியை சேர்ந்தவ. இந்த ஆள் என்கிட்டயும் எங்க அப்பா அம்மா கிட்டயும் போய் சொல்லி லக்னோவுக்கு கூட்டிட்டு வந்து நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லலாம். நான் லக்னோவுக்கு வந்த உடனே இவன் என்ன ரூம்குள்ள போட்டு அடைச்சு கொடுமைப்படுத்திட்டான். அதோட எங்க அம்மா அப்பா கிட்ட கூட என்ன பேசவே விட மாட்டான். சார் சார் இவ போய் சொல்லிட்டு இருக்கா சார். சார் இவ போய் தான் சொல்றா. சார் இவ என்ன மாட்டி விட பாக்குறா. மூடுறா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுவேன். நீ சொல்லு. ஒரு வருஷம் வரைக்கும் இவன் என் அப்பா அம்மாக்கு தவறாம பணம் அனுப்பி வச்சான். அதோட இவன் என்ன வற்புறுத்தி என் கூட குடும்பம் நடத்தினான். ஷீமா அப்புறம் மேகா மாதிரியே என்னையும் பிரின்சிபல் கிட்டயோ இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரார் கிட்டயோ அனுப்புவான். அப்புறம் அவங்க கூட இருக்கும்போது வீடியோஸ் எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி எக்ஸாம் பேப்பர்ஸை பறிச்சிருவான்.
சார் இந்த பொண்ணு போய் சொல்றா சார். நீ பண்ற இந்த தில்லுமுள்ளு வேலையினால எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா அவனுக்கு? தெரியுமா? இந்த பொண்ணை போய் தப்பான வேலை பண்ண சொல்லிருக்கே, எந்த பொண்ணுடா பண்ணுவா அப்படி ஒரு காரியத்தை? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னா பசங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். ஆனா வாழ்க்கைங்கிற பரீட்சையில அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்கடா. அவங்க மொத்த ஃபியூச்சரும் பாதிக்கப்படும். பெத்தவங்களும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பசங்க மேல திணிக்கிறாங்களே தவிர அந்த பசங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களே குழந்தைகளை வற்புறுத்தி ஒரு கரியரை எடுக்க சொல்றாங்க. அதை படிக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்ல. உன்ன மாதிரி கேடு கட்டவனால தாண்டா அந்த பசங்களோட ஃபியூச்சரே பாழாகுது. இந்த பிரீத்தி மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களோட வாழ்க்கையவே முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அப்பா கையில என்ன மிஞ்சும்? பசங்களோட போட்டோ பெருசா வீட்டுல தொங்கும், அவங்களோட நினைவுகளா. ஆனா அந்த வீட்டுல சந்தோஷம் எங்க இருக்கும்? வீடு வெறிச்சோடி இருக்கும். அந்த பொண்ணு ஓடி ஆடி விளையாடின அந்த இடம் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உன்ன மாதிரி கேடு கட்டவனுங்க இருக்கிறது தான் காரணம். எழுத்துட்டு போங்க இந்த நாய.